இது மிகவும் மிகவும் சீரழிவாக இந்தியாவை கொண்டு விடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. ஏற்கனவே இவங்க மேற்கு வங்கத்தினுடைய தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய மற்ற மாநிலங்களில் அவர்களை ஆய்வு செய்து தேர்தல் மனு தாக்குறதுக்கு முன்னால் நாங்கள் வெளியிடுவோம், அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடலை. இதில் உச்சநீதிமன்றத்தின் மீது நமக்கு ஒரு குறை இருக்குது. ஏற்கனவே நம்ம மறுபடியும் பேசிகிட்டே இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் டோட்டலாக பிஜேபி தன்னுடைய கையில் எடுத்துட்டு, இதில் தான் நமக்கு எழக்கூடிய சந்தேகம், இதில் அவர்களுக்கு தேவையான RSS அமைப்புகளை இதில் பயன்படுத்தி தான் இப்படிப்பட்ட பட்டியலை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இதில் பாஜக அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் தங்களுடைய கையில் எடுத்து அவர்களுக்கு சாதகமாக என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் SIRங்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு விஷயத்தை தங்களுடைய கையில் மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்து இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை ஒழித்து அழிக்கக்கூடிய வேலையை, இன்னும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியிலான இந்த தேர்வு முறையை மாற்றி சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய வேலையை இதன் மூலமாக செய்கிறாங்க. அதற்கான வெளிப்பாடுகள் தான் சமீப காலங்களாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ பீகாரில் SIR நடப்பிலாக்குனாங்க. இந்த SIRல மிகப்பெரிய குளறுபடிகள். ஆனால் இந்த SIR தான் இந்தியாவிலே நடைமுறைப்படுத்த போகக்கூடிய எல்லா SIRக்கும் தாய் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்கள் பேசுகிறாங்க. அப்போது இது எவ்வளவு பெரிய மோசடி அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து பார்க்கணும். இதற்கு எதிராகத்தான் இப்போ மேற்கு வங்கம் கிளர்ந்தெழுந்திருக்கு. ஏற்கனவே மோடிக்கு எதிராக அரசியல் களத்தில் தீவிரமாக நின்று செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் மம்தா பானர்ஜி. பீகாரை அடுத்து தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, பாண்டிச்சேரி இந்த மாநிலங்கள்ல எல்லாம் எலெக்ஷன் வரப்போகுது. அப்போது பீகாரில் எப்படி இந்த SIRஐ நடைமுறைப்படுத்தி அங்கே தங்களுக்கு சாதகமான ஒரு எலெக்ஷன் முறையை உருவாக்கி இருக்கிறாங்களோ அதே மாதிரியாக மேற்கு வங்கத்திலும் மற்ற மாநிலங்கள்லையும் அவங்க செய்கிறதுக்கான திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. இதைத்தான் வலிமையாக மேற்கு வங்கம் எதிர்க்குது. இதை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? நம்ம பல முறை இதை பற்றி பேசிட்டோம். 2003 ஏற்கனவே SIR நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போ 2025 SIR நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளித்து அந்த வேலைகளை செஞ்சாங்க. ஆனால் எவ்வளோ நாளா? 30 நாள், ஒரு மாத காலத்திற்குள்ளாக இவங்க இந்த வேலைகளை செய்து முடித்தாங்க. செய்து முடித்ததில் ஏகப்பட்ட குளறுபடிகள். அவ்வளோ கால அளவுக்குள்ளால் இதை செய்து முடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு முன்னால் பாரம்பரியமாகவே இந்தியாவில் 1 வருட காலம் ஆகும். இதை செய்து முடிக்கிறதுக்கு 1 வருட காலம் ஆகும். இந்த SIRஐ சரி பண்ணுறதுக்கு வீடு வீடாக போய் வாக்காளர்களை சந்தித்து இறந்தவர்கள், அந்த பகுதியிலேருந்து வேறு பகுதிக்கு மாறினவங்க, இப்படிப்பட்ட பட்டியலை எடுத்து அதை சரி செய்து வெளியிட்டு அதில் இருக்கக்கூடிய தவறுகள், அதில் நீக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டவங்கன்னு சொல்லி வாக்காளர்கள் அந்த பட்டியலை பார்த்து சரி பண்ணுறதுக்கு இப்படியாக இந்த கால அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வருடம், அதற்கு மேலாக கூட நீளும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிசயமாக இந்தியாவில் எந்த அமைப்பும் இந்த அளவுக்கு தீவிரமாக அதிரடியாக ஒரு வேலையை செய்ய முடியாது. அந்த வகையில் இவர்கள் இந்த வேலையை கையில் எடுத்தாங்க. 1 மாதத்துக்குள்ளால் இந்த வேலையை செய்து முடித்தாங்க. இதில் தான் மிகப்பெரிய சந்தேகம் எழுது. இது உச்சநீதிமன்றமே கேட்டது. அதற்கு நாங்கள் இதற்கு தீவிரமாக வேலை செய்கிறதுக்கான பணியாளர்களை எடுத்தோம், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அந்த எந்த செய்தியுமே எந்த பத்திரிகையில் வரல, அதற்கான எந்த முகாந்திரமுமே இருக்கிற மாதிரி தெரியலே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. இதில் தான் நமக்கு எழக்கூடிய சந்தேகம், இதில் அவர்களுக்கு தேவையான RSS அமைப்புகளை இதில் பயன்படுத்தி தான் இப்படிப்பட்ட பட்டியலை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இதில் 2003 வாக்காளர் சரிபார்ப்பில் என்னென்ன முறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அந்த முறைகள் இதில் கடைபிடிக்கப்படலை. 2025 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதில் வாக்காளர்களுடைய குடியுரிமையையும் சரி பண்ணக்கூடிய வேலையை, சரிபார்க்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்குறாங்க. அப்படித்தான்
இதில் வந்து லட்சக்கணக்கான நபர்களை வாக்காளர்களை வந்து அதிரடியாக தூக்குறாங்க. அது நியாயமான முறையில் இவங்க பார்க்குறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் அதற்கான கண்டனங்களை தெரிவித்து ஆதார் அட்டையையும் அந்த வாக்காளர் ஐடியையும் வந்து நீங்கள் வந்து இதனுடைய ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியாக கடுமையாக பேசி ஆதாரை வந்து நீங்கள் ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகும் நடந்த விஷயங்களில் ஏகப்பட்ட முறைகேடுகள். இப்போ கடைசியாக ஆகஸ்ட் 1 இவர்கள் வெளியிட்ட அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 47 லட்சம் நபர்களை வந்து நீக்கியிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, இது வெளிப்படையாக தெரிஞ்சது. இதை விட இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. 81 லட்சம் புதிய வாக்காளர்கள் இன்னும் அதில் சேர்க்கப்படலை. 68 லட்சம் வாக்காளர்கள் வந்து இரட்டிப்பாக இருக்கு. அதாவது ஒரே தொகுதியில் 2 இடத்துல வந்து ஓட்டு போடுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஐடி இருக்குது, அவர்களுடைய பேர் இருக்குது. அது மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கும். இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் ஓட்டு போடுவார், இன்னொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஓட்டு போடுவார். இப்படி 68 லட்சம் இருக்குது. அது மாதிரி 5,17,000 நபர்களுக்கு வந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் வந்து பேர் சரியில்லை, விலாசம் சரியில்லை, அவர்களுடைய அப்பா பேர்கள் சரியில்லை, எபிக் நம்பர் சரியில்லை. அப்போ இந்த 5 லட்சம் நபர்களும் வந்து வாக்களிக்க அனுமதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வி. இன்னொன்று, இவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குடியுரிமையை சரிபார்க்கக்கூடிய வேலையை வந்து இவர்கள் செய்கிறாங்க. அதற்கான எந்த அதிகாரமும் இவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. அதை தாண்டி தான் இவர்கள் வந்து இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள். இதில் புதிய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 வயதிற்கு மேற்பட்ட நபர்களை வந்து இந்த புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 118 வயது உள்ளவர்கள், இந்த நபர்களை எல்லாம் புதிய வாக்காளர்கள்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. அது மட்டுமல்ல, இவர்கள் வந்து எவ்வளவு வாக்காளர்களை இதிலேருந்து நீக்கினாங்களோ அதில் வந்து பழங்குடியினர், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து அதிகம், இஸ்லாமியர் வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா, திட்டமிட்டு பிஜேபிக்கு விழக்கூடிய அந்த வாக்குகளை பாதுகாக்கிறதும், பிஜேபிக்கு வாக்களிக்காதவர்களை இந்த வாக்குகள் யாருக்கெல்லாம் பிரிஞ்சு போகுமோ, காங்கிரஸுக்கு, ஆர்ஜேடிக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு இப்படியெல்லாம் போகுமோ அந்த வாக்காளர்களை திட்டமிட்டு தூக்கக்கூடிய வேலையை வந்து இவர்கள் வந்து செய்கிறாங்க. இவர்கள் வந்து அந்த 6வது பத்திரம் கொடுத்து அதில் வந்து சேர்க்குறாங்கல்ல, இது எல்லாருக்குமே வந்து வழங்கப்படலை. இவர்களுடைய இஷ்டப்படியே பிஎல்ஓக்கள் அவர்களுடைய விருப்பப்படியே இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பட்டியல் வெளியான பிறகு தேடி தேடி யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்களோ இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அப்புறம்தான் இவங்க வந்து ஃபார்ம் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க, எங்களுடைய பேர் நீக்கப்பட்டதுன்னு சொல்லி. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 47 லட்சம் நபர்கள் யார் யார் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற பட்டியலை இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிடலை. இதை பற்றி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை வரும்போது இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தேர்தல் மனு தாக்குறதுக்கு முன்னால் வந்து நாங்கள் வெளியிடுவோம், அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடலை. இதில் உச்சநீதிமன்றத்தின் மீது நமக்கு ஒரு குறை இருக்குது. ஏற்கனவே நம்ம மறுபடியும் பேசிகிட்டே இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் டோட்டலாக பிஜேபி வந்து தன்னுடைய கையில் எடுத்துட்டு, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அவர்கள் வந்து இந்த பட்டியல்களை எல்லாம் வெளியிடுவாங்க. அது மாதிரி இதில் நீக்கப்பட்டவர்கள் ஃபார்ம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவர்கள் வந்து சேர்த்து கொள்ளப்படுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்குது. அது மாதிரி இதில் நீதி கிடைக்காது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெளிவாக இருக்குது. என்னென்னா, இந்த மனு தாக்கல் எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாரும் பண்ணி எலெக்ஷனுக்கான வேலையெல்லாம் மிக தீவிரமாக பீகாரில் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை வந்து மேற்கு வங்கத்திலையும் செய்வார்கள். அப்படிங்கிறதுனால தான் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் மிக கடுமையாக வந்து எஸ்ஐஆர் வேண்டாம், இந்த எஸ்ஐஆரை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் உறுதியாக இருக்கிறாங்க. இன்னுமே இது சம்பந்தமான மிகப்பெரிய வாக்குவாதங்கள் அங்கே போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து மோடி அவர்கள் மேற்கு வங்கத்தில் போகும்போது
இங்கே ரோஹிங்கியாக்கள் வந்து குடியேறி இருக்கிறாங்க, அவர்களுடைய குடியுரிமைகள் ரத்து செய்யப்படும். முறைகேடாக இங்கே குடியேறி இந்தியர்களுடைய வருமானத்தை, இந்திய செல்வங்களை, வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை, சுரண்டக்கூடிய வேலையை அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வந்து தொடர்ந்து வச்சிட்ருக்கிறாரு. பிஜேபியினுடைய எல்லா நபர்களும் வச்சிட்ருக்கிறாங்க. அது மாதிரி சுவேந்த அதிகாரி பேசும்போது என்ன பேசுகிறான்னு சொன்னால், இதே விஷயத்தை பேசிட்டு இந்த இஸ்லாமியர்கள் எஸ்ஐஆர் வரும்போது அந்த பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே வந்து பேசுகிறார். இதற்கு எதிர்வினையாற்றின திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் ராஜீவ் பானர்ஜி வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்படி நீங்கள் ஏதாவது செய்கிறீர்கள் என்றால் இங்க வந்து ரத்த ஆறு ஓடும், இங்க வந்து கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிறத வந்து பேசுறாரு. ஏற்கனவே வந்து அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது சம்பந்தமாகவே வந்து நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்க வந்து கடுமையாக மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் மம்தா பானர்ஜி. அப்போ மம்தா பானர்ஜியினுடைய தோல்வி இவர்களுக்கு மிக மிக முக்கியம். அந்த தோல்வியை வந்து ஏதாவது ஒரு வகையில் குறுக்கு வழியில் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய மிக மிக முக்கியமான திட்டமாக இருக்குது. அதற்காகத்தான் இவர்கள் வந்து இந்த எஸ்ஐஆரை அடுத்த கட்டமாக பீகாருக்கு அடுத்தபடியாக வந்து இங்கே மேற்கு வங்கத்தில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் சுகந்தா மகிந்தார் அவர் என்ன பேசியிருக்கிறான்னு சொன்னால், மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது அங்கே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தா, இதை தடுக்கும் விதத்தில் அங்கே ஏதாவது செயல்பாடுகள் நடந்தா மத்திய படை இறக்கப்படும், மத்திய படையினர் ஆயுதம் தாங்கி இங்க குவிக்கப்படுவார்கள், அவர்கள் வந்து துப்பாக்கி சூடு நடத்துவார்கள் அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் மேற்கு வங்கத்திற்கு மட்டுமல்ல, இது இந்தியாவுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. பாஜகவை சார்ந்த நபர்கள் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இது பண்ணலாம். இந்திய ஜனநாயக அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை வந்து எந்த மாதிரி வேணாலும் வளைத்து ஒடிக்கலாம் அப்படிங்கிற இந்த நோக்கம் இருக்குல்ல, இது மிகவும் மிகவும் சீரழிவாக இந்தியாவை கொண்டு விடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. ஏற்கனவே இவங்க வந்து மேற்கு வங்கத்தினுடைய தொழிலாளர்கள் வந்து புலம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய மற்ற மாநிலங்களில் அவர்களை ஆய்வு செய்து பரிசோதனை பண்ணி, இவன் மேற்கு வங்கத்துக்காரன் அப்படின்னா அவர்களை வந்து எல்லையை தாண்டி கொண்டு விடக்கூடிய வேலை, இந்திய எல்லையை தாண்டி கொண்டு விடக்கூடிய வேலையை, இவன் வந்து இந்தியன் கிடையாது, இவனுக்கு குடியுரிமை இல்லை அப்படிங்கிறத குற்றப்படுத்தி வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. இதை நம்ம எஸ்ஐஆருக்கு முன்னோடியாக நம்ம இதில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இதில் தோணக்கூடிய விஷயமாக இருக்குது. இதில் பல நபர்களையும் மேற்கு வங்க அரசு போராடி மறுபடியும் கொண்டு வராங்க. சமீபத்தில் பார்த்தோம், டெல்லியில் தங்கியிருந்த ஒரு கர்ப்பிணியான பெண்ணையும் அவருடைய குழந்தையை வந்து அந்த பார்டர் தாண்டி கொண்டு விட்டாங்க. அப்புறம் பங்களாதேஷ்லேருந்து ஃபோன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு சொன்ன பிறகு தான் இந்த விஷயமே தெரிஞ்சது. அப்போது இந்த மாதிரி அடாவடிகளை வந்து தொடர்ந்து மோடி அரசாங்கம், மத்திய அரசு வந்து பண்ணிகிட்ருக்கு. இதற்கு எதிர்வினையாகத்தான் மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜியும் சரி, அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் சரி வினை புரிந்துட்டு இருக்காங்க, எதிர்வினை ஆற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கமிட்டி வந்து கூடி இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தினது பீகார் மாதிரி எஸ்ஐஆரை இங்கே நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2003 இருந்த மாதிரி நீங்கள் வந்து பீகாரில் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தல, நீங்கள் பண்ணது தவறானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது 2002 வரைக்கும் இங்கே வாக்களித்தவர்களை வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்கு பிறகு இந்த பட்டியலில் புதிதாக சேர்ந்தவர்களை மட்டும் நீங்கள் பரிசோதனை பண்ணி இந்த எஸ்ஐஆரில் சேர்க்கக்கூடிய வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 16 அம்ச கோரிக்கைகளை அதுக்கு கூடவே வச்சு எலெக்ஷன் கமிஷனுடைய மூத்த அதிகாரிகளை சந்தித்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ வந்து அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னோடியாக 7 மாவட்டங்களில் இந்த ஆய்வு பணிகளை வந்து மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 50% நபர்கள் வந்து 2002 இருந்ததை விட
இந்த பட்டியலில் வந்து வேறு நபர்கள் இருக்கிறாங்க. அதாவது 2002லையும் அதுக்கு பிறகும் இருந்தவர்களை நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50% வாக்காளர்கள் வந்து புதிய வாக்காளர்கள். இதெல்லாம் நாங்கள் பரிசோதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக 50%. இப்படி வந்து அந்த பட்டியல் வந்து நீளுது. அதனால் இது மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வோட மேற்கு வங்கம் அணுகுது இந்த விஷயத்தை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது. இது வந்து மிகப்பெரிய ஒரு கலகத்திற்கு இந்தியாவை வந்து இட்டு செல்லுமோ அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் எலெக்ஷன் வர இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி இதில் அவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளான இந்த 3 மாநிலங்களும் பாண்டிச்சேரியை தவிர்த்து இவர்களை ஒடுக்கிறதுக்கான இல்லைன்னா இவர்களை வீழ்த்துறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இல்லைன்னா எஸ்ஐஆர் மூலமாக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இவர்கள் செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் இந்த விஷயத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறத.